பல்லவியோட பாய் ஃப்ரெண்டே அந்த பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிச்சிடுறான். அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் முகமே செதஞ்சு போயிடுது. ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் டைம் அவ முகத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா அவ கட்டி பிடிச்சி பயங்கரமா அழறா. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் இப்போ இவளை பாக்கிறதுக்காக வரான்னு பிசிக்கலி ஃபிட்டா இருக்கன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு நான் திரும்பவும் பைலட் ஆயிலான்றத சொல்றா. இப்போ இந்த பொண்ணு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்லுமே பிசிக்கலி ஃபிட்ன்றத சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணோட ஒரு கண்ணுல ஆசிட் பட்டதுனால ஒரு சைடு கண்ணு சரியா தெரியாது. அதனால அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு உங்களால பைலட் ஆக முடியாதுன்றத சொல்லிடுறாங்க. இதனால என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த கேஸும் இப்போ கோர்ட்டுக்கு வருது. பல்லவியோ இவன் தான் என் மூஞ்சில ஆசிட் அடிச்சான்றத சொல்றா. அந்த பையனும் இவங்க வேணும்னு என் மேல பழி போடுறாங்கன்னு சொல்லிடுறான். இந்த ஒரு ஆதாரமும் இல்லன்றதால இவனை குற்றவாளின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவங்களும் ஹைகோர்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்ப அந்த பையனோட அப்பா வந்து என் பையன் மேல கேஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்ப பல்லவி எதுவுமே பேசாம இவன் முகத்தை மட்டும் கிட்ட வந்து காட்டுறா. அதை பாக்குற அவரால் எதுவுமே பேச முடியாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு ஃபிளைட்ல போறப்ப விஷால்ன்றவர் பாக்குறாரு. இவங்க ஆல்ரெடி பைலட் ட்ரைனிங் அப்ப மீட் பண்ணிருப்பாங்க. பல்லவியோட பாதி முகத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கா, நீங்க பைலட் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்லன்னு சொல்லிட்டு அவ ஃபுல் முகத்தையும் காட்டிடுறா. அந்த முகத்தை பாக்குற விஷாலும் அந்த பொண்ணுக்கு சில விஷயத்த மோட்டிவேஷனா சொல்லிட்டு அவர் விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன்றத சொல்றாரு. அதை கேட்கிற அந்த பொண்ணும் கோவமா எனக்கு ஏரோஸ்டர் ஆகணும், உங்களால முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறா. ஏன்னா அந்த பையனோட அப்பா ஒரு ஏர்லைன்ஸ் ஒன்று நடத்திட்டு இருப்பாரு. இப்போ விஷாலும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றாங்க. ஏர்லைன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆசிட் விக்டம்க்கு ஏரோஸ்டர் வேலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறான்.